மாதிரி வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வந்து நூலாசிரியர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறாரு அப்படின்றத சுட்டி காமிச்சிங்க. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர், இவரை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இல்லை. அவர் இசை உலகில் நிறைய விஷயங்களை ரொம்ப அமைதியாக புரட்சிப்பட்டவர். ஏன்னா தோழர் என்கிட்ட பேசும்போது, தமிழன் தோழர் என்கிட்ட பேசும்போது, என்னுடைய நண்பர் தான், நான் அவர் உடனே அழைச்சிடுறேன், அவர் நான் கூப்பிட்டா வரலன்னு சொல்லவே மாட்டார் அப்படின்னாரு. சரி, யாருங்க தோழர் சொல்லுங்க, எனக்கு ஒரு எதிர்பார்ப்போடு அவர் கேட்டார். இல்லை, என்னுடைய நண்பர் தான் மதன் பாப்பா அவர்கள், அவர்களை வந்து நான் வந்து அழைக்கிறேன், நான் கண்டிப்பாக வந்துடுவார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு மேடைகளில் கூட்டங்களில் நடத்தும் போது இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, சிறப்பு விருந்தினர்களை பற்றி இன்னைக்கு நடக்கிற நிறைய கூட்டங்கள் வந்து அவங்க பத்தி ஆய்வு பண்ணாதே நிறைய மேடைகள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய நண்பர்கள், அது அவங்களுடைய குறைன்னு சொல்லல, அவசர கதியில வந்து அவர்களை பற்றி தவறான விஷயங்கள், தவறான அப்படின்னா என்னென்ன, அவர்களை பற்றி தெரியாத விஷயங்களை பேசுறாங்க. அப்படி இவரை பத்தி பேசலான்ட்டு நான் யூடியூப்ல போய் பாக்குறேன். ஒரு வீடியோ 2 வீடியோ இல்ல, 3 நாளா பாத்துங்கிறேன். எங்க வீட்டுல நம்ம கேட்டாங்க, நீங்க மதன் பாப்பா சிறப்பு விருந்தினர் ஏதாவது வராங்களா அப்படின்னு. ஆமாங்க, அந்த மாதிரி அவர் சாரை பொறுத்து நிறைய விஷயங்கள், அதுக்கே ஒரு கூட்டத்தை போடலாம். ஏன்னா அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இருந்து அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன், ரொம்ப அது அழகா இருந்தது. அவருடைய குடும்பமும் சரி, அவரது சினிமா துறைக்கு ஆற்றிய பணிகளும் சரி, இசைத்துறைக்கு ஆற்றிய பணிகளும் சரி, அளப்பரியது. அதனால அவர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான வந்து இந்த விழாவுக்கு வந்ததுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க வந்தது, நீங்க வந்து பேசுமாறு உங்களுடைய பேச்சை கேட்க நாங்க ஆவலா இருக்கோம். நீங்க வந்து சிறிது நேரம் நல்லா கேட்கணும்னா மைக் தெரியாது. இப்ப கொஞ்சம் கேக்குதா? எல்லோருக்கும் வணக்கம். உங்க ட்ரேட்மார்க் கூட ஆரம்பிங்க. உங்க ட்ரேட்மார்க் கூட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தன்னிலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி ரொம்ப உயர்வா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்ன டல்லாக இருக்காரு, உடஞ்சு போயிட்டாரு, வயசாகிடுச்சா, அதான் இதான நிறைய கேள்வி. இல்லாட்டி யார்கிட்டெல்லாம் சிக்கிறேனோ அவங்கெல்லாம் என்ன கேட்பீங்க. இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்து அது கொஞ்சம் நிறைய வந்து என்னோட பணம், நிம்மதி, தைரியத்தை இழக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் இருந்து கொலோன் கேன்சர் லிவருக்கு பரவிச்சு. ஸோ அது எல்லாத்திலும் இப்போ வெளியில் வந்துட்டேன். ஆனால் உடம்பு வந்து தேடுறதுன்றதுக்கு இன்னும் 6 மாதம் 1 வருஷம் ஆகும் போது. ஸோ அதனால தான் இப்படி இருக்க. ஏன்னா இந்த கொலோஜின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த இதுகிட்ட இந்த கன்னம் வந்து இப்படி அந்த தூக்கலாக இருக்கிறது. ஸோ அது ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால இங்கே இழைச்சா கண்ணம் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி. அதுதான் தவிர உடம்பு இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ இது முதல்ல உள்ள தன்னிலை வழக்கம். ஸோ யாரும் கேட்காதீங்க, என்ன சார் டல் ஆகிட்டீங்க, இழைச்சிட்டீங்க, அது இதுதான் என்னோட மேட்டர். இப்போ பழைய ஷர்ட்டு தான் போட்டிருக்கேன், கரெக்டாக தான் இருக்கு. ரெண்டாவது, தமிழ் மகன் சார்ட்டு மகேந்திரன் சாரோட நம்பரை வாங்கிக்கிறேன். ஏன்னா எங்க மாட்டிட்டாலும் உடனே எந்த வேலையில எனக்கு அந்த மாதிரி உள்ளவங்க நம்பர் இருந்ததுன்னா நான் இவரோட ஏற்கனவே நான் அடையாறுல இருந்ததுனால இவங்களோட அடையாளத்துக்கு கூப்பிட்டு நீங்க தான் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். கூப்பிட்டது ஏசி கொடுத்தாரு. நான் வந்து காலேஜ். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கிற எழுத்தாளர்கள், ஏன்னா எனக்கு பொதுவாகவே புத்தகங்களை ரொம்ப பிடிக்கும், எழுத்தாளர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ் மகனை எக்கச்சக்கமாக பிடிக்கும். நான் இல்லாட்டி வெளியே வர மாட்டேன். ஏன்னா இன்னொரு காசு கொடுக்குற சினிமாலேயே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் போகிறேன். அப்படிங்கிற போது இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்,
பட் தமிழ் மகனை விட முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது மதரை பார்க்க போகலாமா? இப்போ மதன் இல்லையா, ராமனை ராமருங்கிற மாதிரி மதனை மதர்னு சொல்லணும். ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. அவ்வளோ நாம இருக்குதையா ஆகிக்கலாமே அப்படின்னு தோணும். ரெண்டாவது புத்தகங்களே அது மரியோ பூசோ எழுதின ஜாஸா இருக்கட்டும், இல்லாட்டி காட்ஃபாதரா இருக்கட்டும், பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், எந்த புத்தகமுமே படிச்சுட்டு படத்தை பார்த்தா படம் பிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு உலகத்துல இருந்திருப்போம். அது ஒவ்வொருத்தருக்கும் வந்தியத்தேவன் இப்படி இருந்திருப்பான், பெரிய பழுவேட்டரையார் இப்படி இருந்திருப்பாரு. அப்படிங்கிறதுக்கு இவனுக்கு தான் என்னடா மொட்டை பையன் நிற்கிறாங்க அப்படின்னு வந்துடும். மாம்பழத்தை அப்படியே பறித்து அப்படியே சாப்பிடணும், ஒழுகணும். அப்படியே கொண்டு போய் அரேபியாவில் மாம்பழ அல்வான்னு கொடுத்தா என்னடா கியூபிக்கல இருக்கு, மாம்பழம் எப்படி இருக்குன்னே தெரியாதுன்ற மாதிரி உள்ளது. அதனால இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆர்டிஃபிஷியலா உள்ளதுக்கு இருக்கிற இதுக்கு இருக்கவே மாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. புத்தக கண்காட்சியில நானெல்லாம் முன்னாடி போனா யாரையாவது கூட தெரியாத அந்த மாதிரி உள்ளவங்களை கூப்பிடுவேன். 40,000 50,000 வாங்க. அதை வாங்கி கொஞ்ச நாள் அதை முகர்ந்து பார்க்கும்போது உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது இப்படி எடுத்து அதுவே ரொம்ப குஷி. ஆனா அதுல 10% விட்டு போயிடும் படிக்கிறது. அதுக்கப்புறம் வேலைப்படுறது 90% விட்டு போச்சு, வாங்கிறது மட்டும் இருந்தது. ஏன்னா எதை பத்தியோ யாரோ ஒருத்தன் எழுதியிருப்பான். நாம் அந்த புத்தகத்துக்கும் அதை எழுதின பிரிண்டிங் காஸ்ட் தான் கொடுப்போம் தவிர அவன் கற்பனைக்கு இல்லை. அந்த சில பேர்லாம் பார்த்தா பொட்டில் அடிச்ச மாதிரி அருக்கும். சில பேர்லாம் சொல்லக்கூடாது, கன்றாவே இருக்கும். அதில் மேலே உள்ளதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். திருப்பி திருப்பி இப்போ ஒரு சுஜாதா இல்லாட்டி ஒரு இவர் அவர் இல்லாட்டி முன்னாடி உள்ளதுலேங்கிறது இருக்கிறது. அதை தவிர நிறைய இருக்காங்க. ரொம்ப எடுத்து எடுத்து தோன்றதெல்லாம் எழுதிக்கூடாது. ஒருத்தர் எழுதினார், அவர் பெரிய இவரே இல்லை, புருஷன் பொண்டாட்டி பாவனை. காலையில் இருந்து மாலை வரை என்னை அடித்து நொறுக்கும் மேலிமையே, இரவு வந்ததும் கட்டி தழுவுவது. ஒரு சின்ன லைன். பட் இதை ஒரு வைரமுத்துவ சுஜாதாவை எழுதான் பிடிக்கும். ஏன்னா இவரே அடுத்து இது மாதிரி இன்னொன்னு பிடிக்கிறதுக்கு இதாகும். அவர் ரொப்பறதுக்காக 20 முட்டாள்தனமா எழுதியிருக்காரு. பண்ணாதீங்க, வித்தியாசமா யோசிங்க. ஏன்னா ஒரு கவிஞனும் ஒரு எழுத்தாளனும் ஒன்று எழுதிட்டான்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியும், இவருக்கு ஒரு மாதிரி தெரியும், எனக்கு ஒரு மாதிரி தெரியும். அந்த இடமே ஒரு இது நிச்சயமா வளரும். நானே அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி புத்தக இதுக்கெல்லாம் போறேன்னு நம்ம கதிரேசன் இருந்தாரு, அவர் அனுப்பிடுவேன். அவர் கையில் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அவர் போய் பார்த்து இல்லை பார்த்து கூட வேண்டாம், நீங்களே பார்த்து அதில் பண்ணுங்க. இதுல ஒருத்தரோட இதான். இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு பிடிக்கவே பிடிக்காது. அவரை நான் மெனக்கட்டி எனக்காக போய் வாங்கிட்டு வந்து இது நல்லதே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு 10% இது அவர்கிட்டயே முள்ள கொடுத்தாரு.
சில புஸ்தகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எழுத்தாளர்கள் நடுவில் உட்கார்றதே நல்லா இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தா நாம் எல்லாருமே அப்படி சேர் போட்டு இப்படி உட்காந்து வச்சுட்டு எவ்வளோ விஷயம் வரும் தெரியுமா? உங்ககிட்ட விட விட எனக்கு ஜாஸ்தி வரும். அதை கொண்டு வரதே நீங்க தான். இதுல சின்ன சின்ன குறிப்பு வச்சு அவங்க எடுத்துட்டா உங்களோட தான் அது ஒருத்தர் பேசும்போது அப்படி வரும். அந்த மாதிரி வரும். இதுல முதல்ல கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அது மாதிரி நிறைய பேர் அவங்களே பாடிட்டு இருப்பாங்க. இப்ப ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்கு, அதுல இருக்கும். இல்லாட்டி அது மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. கவிதை எழுதுவாங்க சில பேர். நீங்க என் கவிதையை ஏதாவது படத்துல பண்ணலன்னா நான் இனிமே கவிதையே எழுத மாட்டேன்னு என்ன பிளாக் பத்தி ஏன்னா யாரா அது நமக்குள்ள உள்ள நெருப்பு, அவ்வளவுதான். அப்படி உள்ளது இல்லாம வேலை மெனக்கட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களையும் காட்டி ரொம்ப ஒரு பெரிய நிறுவனத்துல ரொம்ப ஒரு மரியாதையான இடத்துல இருந்தது தமிழ் மகன். ஆனா அவருக்கு எழுத்து மேல இருந்த ஆர்வம் எனக்கு தெரியும். நான் வேற எங்கேயாவது இருந்தா கூட இவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க கலந்ததில்லை. அதனால நான் கவிஞன் இல்லை, ஆனா நல்லா ரசிக்கும். இந்த உடல்நிலைங்கிறது இந்த சப்ஜெக்ட் அதை நான் கூப்பிட்டவர். அதனால நான் சொன்ன அந்த உடல்நிலை இருக்கு இல்லையா, இன்னும் அந்த சொச்சம் இருக்கு. உங்களோட நல்வாழ்த்துக்கள் எல்லாமே புத்தாண்டும் போது அதுதான் உண்மையாவே. நான் அவங்க சொன்னாங்க நான் லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட். லெப்டிஸ்ட்னா ரைட்டிஸ்ட் ஈதிஸ்ட். அதான் நான் சரியாயிடும் நானும் நம்பி நீங்களும் நம்புறீங்க. இது கூட கடவுளும் ஒருத்தர் சேர்த்துப்பாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? இப்ப நான் போறேன், இப்ப டிரைவர் என்ன கூட்டின்னு வர்றாரு. என் கூடயே ஒரு கடவுள்னு ஒருத்தரை எந்த ஆபத்தும் இல்லாம என்ன இங்கிருந்து கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப இந்த சைக்கிள் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா சைக்கிள் ஒருத்தர் பிடிச்சிட்டே வருவோம். அந்த பிடிச்சிட்டே வரவையும் ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் விட்டுருவான், இவன் ஓடிட்டு போவான். ஓட்டும் போதே ஏதோ பேசுவான். அவன் அங்கேருந்து பதில் சொன்னோன்னே விழுந்துருவான். ஏன்னா அவன் பிடிச்சிட்டு வராங்கிற நம்பிக்கையே அவனை ஓட்டிட்டு இருக்கு. அது மாதிரி அதை வச்சிருக்கிறவன் வச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப என்ன மாதிரி உள்ளவன் தான் ரொம்ப நம்பர் ஒன்னோட நம்புவேன். நான் அதை நம்பவும் மாட்டேன். நம்மளதான் நம்பணும். இல்ல அதான் முட்டாள் தான். யார் சொன்னது? இதை நான் இப்ப எடுத்துட்டு போனா எனக்கு ₹1,00,000 கிடைக்கும் நினைச்சு எடுத்துட்டு போறவனே இது கண்டிப்பா கிடைக்கும். அவங்க ஏதோ சொல்றாங்க அதனால எடுத்துட்டு போறாங்க. இது உள்ள இருக்கு, இது பேட்டரி இருக்கு, இதுல ஒரு இது இருக்கு நினைச்சு நான் எடுத்துட்டு போனா எனக்கு சத்தியமா கிடைக்காது. ஸோ நான் இவனையும் சாவடிப்பேன், இவனையும் சாவடிப்பேன். மணிவண்ணன் ஒரு வாட்டி கிட்ட சொன்னேன், கடவுள் இல்லை அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் இப்ப தப்பான இது பேசிட்டு இருக்கேன். நான் சப்ஜெக்ட் அவர் சொல்லிட்டு இருந்தார் ஷூட்டிங். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னே சொல்லிட்டு வந்து பைத்தியம் முடிச்சுடுவோம். நீங்க பாட்டுக்கு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு புரியல. நான் சொன்னேன், நீங்க என்னமோ ராமசாமி கிட்ட சொல்லிட்டீங்களா? சார் புரியல, யார் ராமசாமி? இப்ப வரும்போது நடக்கும் இவங்க கிட்ட
யாருன்னே தெரியாதவங்களை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அது மாதிரி கடவுள் இல்லைன்னு நினைக்கிறோம், அப்புறம் அதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கிறது இல்ல? வேண்டிய வேலையை பார்க்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு வேண்டணும். எங்க அவர் சொன்னார் பாருங்க அட்வைஸ் உள்ள, அது மாதிரி நீங்க போகுங்க சார், நீங்க நல்லா ஆயிடுவீங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அதான் சார் கடவுள். நான் உங்களை சொல்லல, இதுக்கு நான் காசு வாங்கல, கலர் கலரா டிக்கெட் கொடுக்கல, இதுக்கு நீங்க தீர்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கு, கூடி சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க. இதை விட இதை எதுக்கு சொன்ன பாருங்க, இப்ப ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசினா அது ஏதோ ஒன்று சப்ஜெக்ட், இதே காமெடி ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தா நாகேட்டை பத்தி அது பேசுவோம். ஸோ எல்லாருமே இப்படி மீட்டிங் இதே வேண்டாம், நீங்க கூப்பிடுங்க இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க, உட்காருவோம், ஒரு தேநீர் அந்த செலவு வேணும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு 3 மணி நேரம், ஏன்னா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்க, நூலாகவே இருக்கும். ஒரு குறுக்கு பாவு போகும், இந்த குறுக்கு பாவு போனாதான் துணியாகும். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்ட கருத்துக்கள் வரும்பொழுது இன்னும் அழகான சிந்தனை உருவாகும். ரொம்ப அருமையான புத்தாண்டு காலை உள்ளது. ஸோ இதில் என்னையும் அழைத்ததுக்கு நன்றி. இல்ல மைக்கே நான் பண்ண மாதிரி பண்ணுங்க, இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் சாருக்கு சொல்ற வரைக்கும் சாருக்கு கேன்சர்ல இருந்து தெரியாது. நான் ரொம்ப வேடிக்கையா சார் வந்துருங்க சார் கூப்பிட்டேன், நான் உங்களுக்காக வந்துட்டேன், அவர் வந்துட்டார். இந்த செகண்ட் சார் சொல்லும் போதுதான் ஒரு 4வது ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துருக்காருன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிரமப்படுத்தணும்னு நன்றி சார், ரொம்ப இல்லை, ரொம்ப நன்றி நன்றி சார். சார் சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், நிறைய எழுதுறாங்க அவளை எழுத வேண்டியது இல்லைன்னு சொன்னார். ஒரு முக்கியமான விஷயம் புதுசாக எழுத வந்திருக்கவங்களுக்காக நான் சொல்றேன். முத்துலிங்கம் ஒரு எழுதுறதை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டார், எழுத்தாளர். ஒரு தச்சர் தேர்கால் செய்யறாருன்னா 100 தேர்கால் செஞ்சவருக்கு 101வது தேர்கால் செய்யறது ரொம்ப சுலபம். ரொம்ப அலட்சியமா எழுது கையில் செஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் 100 சிறுகதை எழுதியவருக்கு 101வது சிறுகதை மிக 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 கடினம். ஏன்னா ஏற்கனவே எல்லா பரிசாட்டும் பண்ணியாச்சு, வேற என்ன புதுசா எழுதுறது. அப்படி யோசிச்சு எழுதுறவங்க தான் அந்த 101வது சிறுகதை அவ்வளவு சிரமமான ஒரு விஷயமா இருக்க முடியும். அதை சொல்றாரு. அவ்வளோ யோசிச்சு ஃபில்டர் பண்ணி, ஏற்கனவே இவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த, நாமளே இத்தனை விதமாக எழுதிட்டோம், புதுசாக என்ன எழுத போகிறோம் என்கிற ஒரு தாகம் இருக்கிறவங்க தான் தொடர்ந்து தன்னுடைய பெயரை இலக்கிய ஒரு தக்க வைக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். சார் மிக அருமையாக சொன்னாங்க, அது ரொம்ப நன்றி சார். சுஜாதாவே அதனால என்ன பண்ணாரு, அப்புறம் கற்பனையே இல்லை, இன்னைக்கு இங்கே வந்தாருன்னா அதை ஒரு வாரம் எழுதிடுறது. ஆமாம், கற்றதும் பெற்றதும் எல்லாமே ஒரு சுவை இருக்கும். ஒரு அதாவது எப்படின்னா, அது அவர் எப்படி எழுதுறாருன்னு சுஜாதா அவர் ஒய்ஃப் சொல்லுவாங்க. எழுதும் போது ஒரு 5-6 புத்தகம் கிடக்கும், அதுவே ரெஃபரன்ஸ் எடுப்பார், மிச்சம் இது படிச்சு. ஏன்னா கேஷுவல்னஸ் லீட்ஸ் யூ டு கேஷுவாலிட்டி. கேஷுவல்னஸ்ன்றது இல்லை, அது கேஷுவாலிட்டின்னு ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எடுத்து
கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நான் இங்கே வரேன் பேசுகிறேன். இங்கே எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்துல பேசுகிறேன்னா எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைச்சு நான் பேசுறதோ இல்லாட்டி ஏதாவது கற்பனை பட்டு வந்து பேசுறதோ இது. ஆனால் அது எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, ஒரு மரத்தச்சன் ஒரு சேர் பண்றது நல்லா வரணும். ஒரு போர் வீரர் போர் முனையில நிற்கும் பொழுது கொஞ்சம் இப்படியான நம்மளதான் வாங்குறோமே, என்னைக்கு உள்ளதுன்னு அவன் நினைக்க முடியாது. அந்த பயத்தோட வந்து இந்த கார்பெண்டர் பண்ணான்னா நிச்சயமாக அந்த நாற்காலி நல்லா இருக்கும். ஸோ நாம் பொழுது போகல, சரி நம்ம உட்காந்து எழுதுவோம் அப்படின்னு எழுதுறதை விட இந்த இது எழுதினாங்களே அவங்க பேர் என்ன, அந்த லேடி, அந்த ஹாரி பாட்டர் எப்படி எழுதினாங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு பாக்கியம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த அனிமேஷன் ஒன்று வந்தது, அது பேர் இல்ல இல்ல அவதார். அவதார் எல்லாரும் பாத்தீங்களா? யாரும் பார்க்கலையா? அவதார் பார்த்தவங்களா கை கொடுக்கலாம். சரி, அவதார்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய பெரிய கீதையில இதெல்லாம் எடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவதார்ல இருந்து எடுத்துக்க பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. இயற்கையை நேசிக்கும் இந்த ரூட்ஸ் இருக்குறாங்க, வேற 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 ரெண்டு ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஜாயின் பண்ணி அவங்க வந்து அந்த உயிர் 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 கொடுப்பாங்க. அது நல்லா இருக்கும். அதாவது யார் எதோட ஒத்து போறதுனால அந்த 2 வாழையும் இதையும் சேர்ப்பாங்க. அந்த ஒன்னஸ் வந்தா தான் வரும். ரெண்டாவது அந்த பறவை இருக்கும், அந்த பறவை கேட்டு அந்த ஹீரோயின் கேட்பாங்க, எப்படி இந்த என்னோட பறவை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எது ஒன்னை எதிர்க்குதோ அதுதான். அது எப்படி புரியும்? எது ஒன்னை எதிர்க்குதோ அதுதான் உன்னோடதுங்கிறதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? பறவை தன் மேல ஏற அனுமதிக்காது சார். அதான் இது இல்ல இல்ல, பொதுவாகவே லைஃப்லயே எது ஒன்னை எதிர்க்குதோ அதை வச்சுதான் ஜெயிக்க முடியும். சிம்பிளா உங்களுக்கு ஒன்று சொல்லணுமா? இங்க கிரிக்கெட் யார் பார்ப்பீங்க? இதுல நோ பால் பைஸ் எல்லாரும், அதுல ஒன்னும் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இல்லாட்டி வருது. அதை வச்சு அந்த செஞ்சுரி அடிக்க முடியும். எந்த பால் அவன் மிடில் ஸ்டெம்ப் பார்த்து வருதோ அதை அடிச்சா தான் 6 4 அடிச்சு பண்ண முடியும். எதை அவனை எதிர்த்து அவனை கொல்ல வருதோ அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ உன் விரோதி எது, உன்னை எது எதிர்த்து வருது அதை புடுற. இந்த கான்செப்ட் பிடிச்சிங்கனாலே இது ஆமா, எதிரி பேரை சொல்லி அடித்தார். ஸோ வாழ்க்கை அதான். ஏன்னா எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் ஒரு பப்ளிஷர்கிட்ட போய் ஒன்று கிடைக்காம போகும். ஒருத்தர் எழுதி பார்த்துட்டு நமக்கு வேண்டியவனாவது எனக்கு ரெண்டா சொல்லுவோம், வேண்டாத என்னடா குப்பையா இருக்குன்னு எத்தனை பேர் கற்றுக்கணும்.
சிவிகுமார் தெரியுமே, அவர் படத்திலே நடிச்சிருக்கேன். ஸோ என்ன சொல்லுங்க, எதிரி ஆமா. எதிர்ப்பு. ஸோ எப்பவுமே அப்செட் ஆகிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வேணுமா? ஏன்னா எல்லாருமே எவ்வளோ கனவுகளோட தானே இருந்திருக்கும். அப்படிங்கிற போது ஸோ நான் சொன்னதில் ஏதோ உபயோகமாக இருந்தேன். கண்டிப்பா நிறைய கான்செப்ட் இருக்குல்ல எல்லா விஷயத்தையும். ரொம்ப நான் கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய உபயோகமான வார்த்தைகளை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எஸ், அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நீங்கள் ஒரு இலக்கிய கூட்டத்தில் வந்து நான் ஒரு நடிகர், ஒரு இசையமைப்பாளர், இலக்கிய கூட்டத்திற்கு இவ்வளோ ஆர்வமாக வந்து அதுவும் தமிழ் மகன் தோழர் மீது வைக்கப்பட்ட பற்றுனால வந்திருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு வந்ததனுடைய முக்கிய நோக்கம் நிறைவேறிச்சு நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே என்னென்ன எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதை நிச்சயம் நாங்கள் வந்து அதை பாராட்டியே ஆகணும். நம்பிக்கை கொடுக்கவே முடியாது சார், தண்டே எழுதி இருக்க முடியும். நிச்சயம் சார். எங்களுக்கு எல்லாமே ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு தோழர் தமிழ் மகன் வந்து உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு வழங்குவார். ஐயோ, புத்தகம் தான். புத்தகம் இந்த பரிசையும் ஒரு தான் கொண்டு வர முடியும். புத்தகத்தை எவ்வளோ நாள் கொண்டு வர முடியும்? ஆமாம், இதான் சார். படிச்சுட்டு உங்களுடைய இவருதான். எஸ், ஆமாம். இந்த தாக்கிலும் உங்ககிட்ட பேசினா அப்புறம் 2 நான் 3 கேஸ் டச் பண்ணுவாங்க. இந்த ரோட்ல உங்கள் தேர்தல் சீட் செஞ்சீங்கன்னா தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. சார், நான் மோகன் ராஜு பிஜேபி ஜெனரல் சார். Wow. நான் ஒரு 3 புக்கு எழுதியிருக்கேன். அப்போ மிச்சம் 2ங்க. அதுலேயே 3 இருக்கு. ஓகே சார் காசு இல்லை உட்கார வச்சுட்டு கூட வேற ஆள் அனுப்புகிறேன். நான் ஃபோன் பண்ணுறேன். அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக அடுத்த நிகழ்வாக நம்முடைய நிறைகுணம் நாவலை பற்றி 2 வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன சார் வந்து ரொம்ப அழகா மருத்துவர் வந்து ரொம்ப எளிமையா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருந்தார். அந்த நூலை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நுட்பமா அதை வாசிச்சா மட்டும்தான் அந்த நூலினுடைய அடிப்படைத்தன்மையை பற்றி பேச முடியும். ரொம்ப அவரு அந்த நூலை நேசிச்சு படித்ததனுடைய விளைவு தான் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த நூலை பற்றி நம்ம சொன்னாங்க. இவர் ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய ஐயா மகேந்திரன் ஐயா அவர்கள் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா,
ஒரு இலக்கண சுவையோட தான் ஆரம்பிக்கிறார் அந்த நாவல். ஒரு எழுத்தாளர் வந்து எழுதுறாங்கன்னு வைங்களேன், நிறைய நான் வந்து தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலமா தொடர் வாசிப்புல இருக்கிற ஒரு நபர் தான். பட் நிறைய எழுத்தாளர்களுடைய தன்மை வந்து இந்த புத்தகம் துவங்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். இது நல்ல புத்தகமா, இது எல்லாரிடமும் போய் சேரக்கூடிய புத்தகமா அப்படின்னு. அப்படி நான் இந்த நிறைவரும் நாவலை பற்றி வியந்து பார்த்த விஷயம் என்னன்னா, நீண்ட நாள் கழித்து இந்த 295 பக்கங்களை தொடர்ந்து வாசிச்சுட்டு தான் நான் அந்த நூலையே வச்சேன். அன்னைக்கு வேலைக்கே போகல, ஒரு நாள் முழுவதுமா வேலைக்கே போகல, தொடர்ந்து ஒரு அந்த நாவலை பற்றி அதில் இருக்கிற நுட்பத்தை பற்றி அது நிறைய விஷயங்களை பகிர்றாரு. அதுல ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய நம்ம வள்ளுவத்தை பத்தி அதை குறிப்பிடுறாரு, வள்ளுவரை மேற்கோள் காட்டுறாரு அந்த நாவல்ல. அப்புறம் வள்ளுவரை பத்தி தான் பேசுறாரு. சரி, அந்த உள்ள வர கேரக்டர்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாவல்ல நான் தொடர்ந்து வாசிச்சுட்டே வர ஒரு இடத்துல கூட ஒருவரை கூட இவன் கெட்டவன் குறிப்பிடவே இல்லை. அவருடைய மனது என்னவோ அதை அவ்வளவு அழகா தெளிவா எழுதியிருக்கிறார். என்னன்னா, அது நிஜத்தில் சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் அந்த புத்தகத்துல வர சம்பவங்கள், அதுல வர கேரக்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூட இந்த அந்த நிறைகுளம்ன்ற ஊர்ல போய் நம்ம வாழணும்ன்ற ஒரு ஆசையை நமக்கு தூண்டுது. அவ்வளவு அழகா வந்து அந்த கதையினுடைய நாயகன் வந்து சாத்தூரப்பன் வந்து ரொம்ப அழகா அவரை வந்து கொண்டு போயிருந்தார், அந்த கதாநாயகன், அந்த கதையினுடைய நாயகன். இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஆதிமூலம்னு ஒரு கேரக்டர் வரும். நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால. ஆதிமூலம்ன்ற ஒரு நபர் வந்து இப்படியெல்லாம் ஒரு நபர் இருக்கிறாரா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. அந்த ஊருக்காகவே உழைக்கிறான். அவன் ஒரு யாரும் இல்லாத அந்த ஊர் வந்து அவனை தத்தெடுத்து வளர்ந்தது. இப்படி அந்த ஆதிமூலத்தை பத்தி அவர் சொல்ற விஷயங்கள்லாம் இப்படியும் ஒரு கேரக்டர் இந்த உலகத்துல இருப்பாங்களா அப்படின்ற ஒரு தன்மையை வந்து ஆதிமூலம் மூலியமா சொல்லியிருக்கிறார். அடுத்த நிகழ்வு எனக்கு அதுல வந்து ரொம்ப சரி, இதையெல்லாம் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுடைய இந்த சம்சாரிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஒரு விவசாயி, எனக்கு ஒரு சின்ன டவுட், இவர் விவசாயியா இருந்திருக்காரான்னு எனக்கு தெரியல, சாரை பத்தி எனக்கு அதிகம் தெரியல. அவ்வளவு நுட்பமான வார்த்தைகளை வந்து அதுல ஒரு எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னா, ஏன்னா நானும் கிராமத்துல இருந்து வந்த பகுதியில ஒரு கிராமத்துல இருந்து வந்தன்றதுனால அந்த மோட்டார் ஏன் வேலை செய்யலன்ற நுட்பத்தோட சொல்லியிருப்பார். இன்னைக்கு படிச்சிருக்கா தெரிஞ்சிருக்கோம். ஃபுட்பால்ல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சார். அது ஃபுட்பால் வந்து ஃபுட்பால்னு ஒரு பகுதி மோட்டருடைய அடிப்பாகங்கள் ஃபுட்பால் மன்னிக்கணும் பாருங்க. நான் வழக்கில் வந்து அதை அப்படியே பேசி ஃபுட்பால் பால்னே பேசி பழக்கம், அதனால மன்னிக்கிறேன். அப்போ அது வந்து ஏன் வேலை செய்யல, அது எதனால வந்து ஒர்க் ஆகுங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு நுட்பமா ஒரு விவசாயியுடைய மனசை அந்த வரிகள் எடுத்து வந்து கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலா ஐம் சாரி, அந்த சீனே எப்படி இருக்குன்னா, சாத்தூர் வந்து கீழே இறங்கி போய் பார்த்து இந்த ராஜமா சுற்றி போடுவாங்க, சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க. இது ரெகுலரா எல்லா விவசாய குடும்பங்களையும் நடக்கிற விஷயம் நிச்சயம். ஆனா அது நிறைய பேருக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரியறது இல்லை. அது நீங்க ஒரு நல்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது நிச்சயம் ரொம்ப அதை மகிழ்வா நான் பார்த்தேன். ஒரு விவசாயியுடைய மனநன்மையில இருந்து அதை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். அந்த மழையை பார்த்து அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், அந்த மழைக்காக வேண்டாங்க அந்த கிராமமே. அந்த மழையே அதிகமானா என்ன ஆகுதுன்றது ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளை ரொம்ப பாதிக்குது. நம்ம நேரடியா அந்த மண்ணில் போய் அந்த கரிசல் மண்ணில் நம்ம வாழக்கூடிய அளவுல வந்து ரொம்ப அது சிறப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் இந்த நாவலை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா நிச்சயம் வந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் வந்து சார் வந்து இந்த நூலை வந்து நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டிய நூல். ஏன்னா ஒரு விவசாயினுடைய தன்மை, அந்த வழக்கில் இருக்கிற சொல்லாடல் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால அவசியம் நிறைகுளம் என்ற நாவலை வந்து அவசியம் படிங்க. ரொம்ப அழகான புத்தகம். இதை நீங்க படிக்க தவறிட்டீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா விவசாயிகளை பற்றியும் இதுல இருக்கிற நுட்பங்களை பற்றியும் மனிதர்களுடைய தன்மை என்ன அப்படின்றது ஒவ்வொரு கேரக்டர்லையும் கிட்டத்தட்ட அதுல வர கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல கோபால் நாயக்கர்னு ஒருத்தர் வருவார். அவருடைய தன்மையில ஆச்சரியமா இருக்கும். கடைசியா அவருடைய பையனே ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திருடி இருப்பான். அவன் என்ன பண்றதுன்றது மாதிரி அவருடைய வியப்பு இருக்கு இல்லைங்களா, அவருடைய கஷ்டமான சூழ்நிலை, தான் பையனே திருடிட்டானே அப்படின்னா ஊர்ல இருக்கிற திருட்டெல்லாம் அந்த கோபால் நாயக்கர் தான் கண்டுபிடிப்பார். திடீர்னு பார்த்தா அவன் பையனே, கோபால் நாயக்கருடைய பையனே திருடி இருப்பான். அவருடைய நிலை என்னன்றதை
அழகா சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் இந்த நாவலை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம். ராமகிருஷ்ணனை பத்தி இந்த மாதிரி நிறைய பேசலாம். நேரமின்மை காரணமாக சுருக்கமா இந்த நாவலை அவசியம் எல்லாரும் படிங்க. ஒரு சிறந்த நாவலை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நாங்கெல்லாம் உங்களை வந்து நிச்சயம் அவரு மனதளவில் எப்பொழுது விவசாயி தான். அவருடைய முன் பதிவு அவர் படிச்சது எல்லாமே இருக்கும். அது வந்து அவர் ஒரு விவசாயியின் வாழ்க்கையை பக்கம் கொடுத்துருக்கோம். நிச்சயம். இரண்டாவது நாவல் தான் சாருடைய இரண்டாவது நாவல் தான் நான் படித்தேன். முதல் நாவலை நான் சார் வந்த உடனே சொல்லிட்டேன், முதல் நாவலை நான் படிச்சுட்டு நிச்சயம் சொல்றேன் சார் அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நன்றி சார்.